பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மாதிரியே இல்லை, ஏதோ கல்கி படம் பிவிஆரில் பார்க்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நன்றி. எப்பயுமே அதுவும் லா காலேஜ்னாலே எப்பயுமே கேஸோடு இருப்பீங்க, ஆனால் நான் ராகேஷோடு இருக்கேன். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது. மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு எனக்கு 3 நாள் முடி தான் தெரியும். அப்படியே வரும்போது 8th வீட்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணுற மாதிரி வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது 8th வீட்டு கல்யாணம் மாதிரிலாம் இல்லை, ஏதோ வந்து திருவிழா மாதிரி நடக்குது இந்த காலேஜ் ஃபங்க்ஷன். ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. காலேஜ்னாலே பசங்களோட மெயின் ஜாப் என்ன தெரியல, காலையில் ஒரு பொண்ணை மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிச்சி சேட் பண்ணோம், நைட் அந்த பொண்ணு அந்த பையனை பிளாக் பண்ணோம். ஸோ இது மட்டும் தான் ரெகுலராக நடக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் கேஜிஎஃப் ஸ்டைலில் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பொண்ணுங்களை பிளாக் பண்ணால் நீங்கள் கேங்ஸ்டர், இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களை பிளாக் பண்ணால் நீங்கள் தான் மான்ஸ்டர். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்க வந்துட்டு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய டாஸ்க்லாம் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி I'd like to நான் கூப்பிடுறேன் அவரை. அடுத்து இப்படி வருவார்ல, நான் தான் கூப்பிடுறேன். அப்படி வையேன். ஆக்சுவலாக அடுத்து ஒருத்தர் வருவார் இவரு தியேட்டருக்குள்ள இருந்து. ஒன்ஸ் மோர் தான் அவரே வராரு பார். ஒன்ஸ் மோர் நாயகன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். ஒரு பெரிய கைது லெட்ஸ் வெல்கம் விஷ்ணு அவர்களை பெரிய கைதில் கூப்பிடலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, கமலா தியேட்டரில் எந்த ஒரு தளபதி படம் வந்தாலும் இவர் தலை தான் ஃபர்ஸ்ட் வெளியே வரும். ஒன்ஸ் மோர் Thank you. First happy belated birthday. நான் நேத்து பாலானோட பர்த்டே. ஓ belated birthday wishes. birthday wish பண்ணலாமா? ஏய் belated என்ன, நம்ம இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணலாம். எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாலாகா பாடுவோமா? கோரஸா ஒரு ஹாப்பி பர்த்டே பாடுவோமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Bala. Day to you. ரொம்ப ஹாப்பி அண்ட் ஒன்ஸ் மோர் நாயகன் அப்படின்னு பேர் வந்துருச்சு. ரீரிலீஸ்லாம் என்ஜாய் பண்றீங்களா? கீழே உட்காரும் போது பாலான ரிக்வெஸ்ட் கேட்டாங்க, அடுத்து பொல்லாதவன் கண்டிப்பா ரீரிலீஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. இப்போ தோனி சார் பர்த்டேக்கு வந்து MS தோனி அன்டோல் ஸ்டோரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து கண்டிப்பா பாலானாக்காவது பொல்லாதவன், மங்காத்தா, 7th ரெயின்போ காலனி, சில்லுன்னு ஒரு காதல் நிறைய பிளான் பண்ணுறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாலானாவோட ஸ்டேஜில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்க சும்மா ஒரு ஆளை சிரிக்க வைக்கிறது, கலக்க போகிறார் நிறைய இதில் பண்ணிட்டாங்க. ஒருத்தங்க அழுதுகிட்டு இருக்கும் போது அவங்கள சிரிக்க வைக்கிறது பெரிய விஷயம். எத்தனை பேர் அழுகையை தொடச்சி பாலானா சிரிக்க வச்சுருக்காங்க. பாலானாக்கு ரீசெண்டாக ஒரு அவார்டு ஒன்று வந்துச்சு, கேப்டன் விஜயகாந்த் சார் நேமில் ஒரு அவார்டு வந்துச்சு. கண்டிப்பாக மோஸ்ட் டிசர்விங் அந்த அவார்டுக்கு பாலானா மட்டும்தான். தேங்க்யூ. இங்கே வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் 4 அஸ்ட்ராஸ், சக்ராஸ், வஜ்ராஸ், திரிஷுலாஸ். எப்படியா காலையில நீங்க ஆங்கர் கூட சொல்லுங்க. இல்லை, நான் ரகசியமாக கேட்டேன் யார் லீடிங்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். பட் மற்ற காலேஜ்லாம் ஒரு டான்ஸ் ஈவெண்ட், மியூசிக் ஈவெண்ட்னா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இங்கே தான் பிரைடல் மேக்கப், பேனர் பெயிண்டிங், ஷார்ட் ஃபிலிம் எல்லாத்துக்கும் உயிரை கொடுத்து பண்ணுறீங்க. ஸோ உங்கள் எல்லா கேப்டன் எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். சார் நீங்கள் இந்த காலேஜா சார்? காலையிலேருந்து அந்த பேரை மனப்பாடம் பண்ணுறதுக்கு நான் பண்ணுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து லைலால விஸ்காம் இப்போ தான் முடிச்சேன். இப்போ தான் முடிச்சிங்களா? ஒரு 1 year பேக். அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது ராக்கி பாய். ஆனால் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். என்ன டாஸ்க்? ஜோக் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் ஹாப்பியாக. இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ஜாய் பண்ணுறேன். நீங்கள் சம பெரிய ஆர்டிஸ்ட், அவங்கள பற்றி தெரியாது, சாதாரண ஆர்டிஸ்டே கிடையாது அவங்க. அதாவது எல்லாருமே எவ்வளோ நேரம் ஈவெண்ட்னு கேட்பாங்க. இவங்க கிலோமீட்டருக்கு 2 ரூபா வாங்கிட்டு ஈவெண்ட்டுக்கு வர ஆளு. இவங்களை பற்றி நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாம். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நிறைய செலிபிரிட்டி இன்டர்வியூ பண்ணுறீங்க, பார்த்துருக்கிறேன் சமீபத்தில். உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டி இன்டர்வியூனா இது? நான் இன்னும் உங்களை இன்டர்வியூ பண்ணலங்க, அதுவாக தான் இருந்திருக்கும். தேங்க்யூங்க. சொல்லுங்க ராகேஷ், நீங்கள் தான் சொல்கிறீங்களா? எதுவுமே சொல்ல, நல்லா இருக்கு வலா. தேங்க்யூ. அதாவது பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் இப்போ தான் கேட்டுட்டு இருந்தேன் பொல்லாதவன் படம் போடுங்கன்னு. சரி, நான் ரொம்ப நன்றி போட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லவ் யூ லவ் யூ. இப்படி அற்புதமான விழா கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ வந்து பாலாவோட இன்ஸ்டாவில் பார்க்கும்போது அதிகமாக வந்து பாலா வந்து டான்ஸ் வீடியோஸ், எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரி போனாலும் டான்ஸு. இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம சவிதா காலேஜில் ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் ஆட தான் ஆகணும். இந்த லைட்டுக்கு வந்து இந்த வெண்ணிலவே பாட்டு போட்டால் சூப்பராக இருக்குது. வெண்ணிலவே, இந்த பக்கம் வெண்ணிலா இருக்குது, எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆடலை, இவன் பேச மாட்டானே. பரவாயில்ல, வந்ததுலேருந்து இதாவது பண்ணு போ. ஆக்சுவலாக இது வந்து லவ் செட் ஆகிடுச்சு அப்படிலாம் கிடையாது. எனக்கெல்லாம் நான்லாம் வந்து லவ் ஃபெயிலியர் ஆன காய். எத்தனை பேர் லவ் ஃபெயிலியர் ஆன பசங்க இருக்கீங்க இங்கே?
உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு தத்துவம் சொல்றேன். லவ் பண்ணவங்க விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், அதே அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தா வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டமா இருக்கும். ஸோ ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.